ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான கருவேப்பிள்ளை காளான் தொக்கு. இது எப்படி செய்யலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் வரேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். குயிக்காகவும் எளிமையாகவும் செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறது வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்ததில் ஜீரகம், பெருஞ்சீரகம் இதையும் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்ததும் அதில் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. நம்ம அதில் வந்து அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்துட்டு இதே நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இதில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கி விட்ருங்க. அடுத்ததில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்குங்க. இதில் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறதில்ல. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கறியிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததில் மெயின் ஐட்டம், இந்த மாதிரி காளான் வாங்கிட்டு அதை வந்து பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கழுவிட்டு அதை நல்லா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதே நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லாட்டி கறிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடி பிடிச்சிடாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதே நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அடுத்து தண்ணி பத்தலைன்னா தண்ணி சேர்த்துக்குங்க. இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு பருவத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு கருவேப்பிள்ளை காளான் தொக்கு. இந்த மாதிரி ஓப்பனாக வச்சு விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் கட்டியாயிரும். நான் வந்து ஒரு செமி கிரேவிலே வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். இது வந்து குயிக்காகவும் செஞ்சிடலாம். சாதம், தோசை, சப்பாத்திக்கெலாம் ஒரு குயிக்கான ஒரு சைடிஷாக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குயிக்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.